வாழப்பாடி அருகே ஸ்ரீ வராகி அம்மன் திருக்கோவிலில் ஆஷாட நவராத்திரி விழா 2ஆம் நாள் யாகசாலையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள ஸ்ரீ வராகி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆஷாட நவராத்திரி பெருவிழாவின் 2ஆம் நாளை முன்னிட்டு யாகசாலையில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் விமர்சையாக நடைபெற்றன. விழாவையொட்டி யாகசாலையில் பல்வேறு மூலிகைகள் மற்றும் நறுமண மலர்களை கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கோவிலின் மூலவர் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு வண்ணமயமான மலர்களால் கண்கவர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். ஆஷாட நவராத்திரி பெருவிழாவை ஒட்டி தினமும் சிறப்பு யாக பூஜைகள், அபிஷேகங்கள் மற்றும் அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்று வருவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஓம் ஜெய் ஆதிவாராகி தேவிகி ஜெய். சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் மங்கம்மா சாலையிலே ஜலந்தரளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதி வராகி அம்மனுடைய ஆலயம். இந்த கலியுகத்திலே ஆதி வராகி அம்பிகை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புத எழிலோடு நமது ஆலயத்திலே எழுந்தருள் புரிகிறாள். அம்பிகைக்கு என்றே தனிப்பட்ட முறையிலே வழிபாடு பண்ணுகின்ற விசேஷமான ஆஷாட நவராத்திரி என்று சொல்லக்கூடிய வைபவமானது 2 நாட்களுக்கு முன்பு தொடங்கி கொடியேற்றத்தோடு இன்றைய தினம் 2ஆம் நாள் நிகழ்ச்சிகள் நிறைவுற்றது. மேலும் 11 நாட்கள் அம்பிகைக்கு வருகின்ற 24ஆம் தேதி வரை தினமும் காலை மாலை 2 வேளை யாகசாலையினுடைய பூஜைகளும், அம்பாளுக்கு சகசரநாம அர்ச்சனை, யாகாலய தரிசனம் ஆகிய மகோத்சவமானது ஆகம முறைப்படி நடைபெற்று, மேலும் வருகின்ற 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அம்பாளுக்கு காலை சிறப்பான பால்குட ஊர்வலம், பால்குட அபிஷேகமானது நமது ஆலயத்திலே நடைபெறும். அதனைத் தொடர்ந்து வருகின்ற 24ஆம் தேதி 22 கால யாகங்களானது நிறைவுற்று அன்றைய தினம் மகா பூர்ணாகுதியானது செய்விக்கப்பட்டு யாகசாலையிலே யாத்ராதானம் செய்து யாகசாலையிலே இருந்து கலசங்கள் புறப்பாடு செய்து அம்பிகைக்கு அன்றைய தினம் வருகின்ற பக்தர்கள் மஞ்சள் இடித்து அம்பாளுக்கு மஞ்சள் சாத்தி அம்பாளுக்கு யாகசாலையினுடைய மகா கலசாபிஷேகம் நடைபெற்று அன்று மாலையிலே இதுவரையும் இந்த நமது தமிழகம் மற்றும் எங்கு வெளிநாடுகளிலும் நடக்காத வண்ணமாக வராகி அம்பிகைக்கு என்று தனிப்பட்ட முறையிலே செய்யக்கூடிய அசுரவதம் என்று சொல்லக்கூடிய சண்ட முண்ட வதமும் இரத்தபீஜனுடைய மகாவதமும் வருகின்ற 24ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெற்று வதன் முடிந்த பின்பு அம்பாளை சாந்தம் செய்யும் விதமாக சாந்தாபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு பீடாரோகணம் என்று சொல்லக்கூடிய விசேஷமான அம்பிகைக்கு நிறைவு பூஜையானது செய்விக்கப்பட்டு பட்டாபிஷேகமானது செய்விக்கப்படும். அதனைத் தொடர்ந்து கொடியிறக்கம் ஆகிய வைபவங்கள் சீரோடும் சிறப்போடும் அருளோடும் பொலிவோடும் வேத சிவாகம முறைப்படி நமது ஆலயத்தினுடைய ஆஸ்தானமாக இருக்கக்கூடிய பீடாதிபதியாக இருக்கக்கூடிய நமது குரு சுவாமிகள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த பூஜைகள் நடைபெறும். எனவே இதை காண்கின்ற பக்தமையன்பர்கள் அனைவரும் நாம் எல்லாரும் வராகி கோயிலுக்கு போகலாம், வழிபாடு பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி முறைப்படி செய்யக்கூடிய பூஜைகளில் கலந்து கொள்வது இன்னும் அதிகப்படியான பலன்களையும் அம்பிகையினுடைய அருளையும் கொடுக்கும். இந்த ஆஷாட நவராத்திரியில்
யார் யாரெல்லாம் அம்பாலை நம்ம வராகியை யார் யாரெல்லாம் பூஜிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள், மாற்றங்கள், திருப்பு முனைகள், ஏற்றங்கள், வாழ்க்கையில் எல்லா விதமான சுபீட்சங்களும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நிறைய மெய்யன்பர்கள் அவங்களுடைய அனுபவபூர்வமாக யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ஆஷாட நவராத்திரியில் அம்பாலை வழிபாடு பண்ணாங்களோ அவங்கள்ட்ட கேட்டாவே தெரியும் அவங்க வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்றங்களும் நடந்திருக்கும். அதனால் இதில் அனைத்து பக்தர்களும் வந்து கலந்து கொண்டு அம்பிகை அருள் பெற வேண்டி பிரார்த்தித்து இந்த அனைத்து பூஜைகளும் அனைத்து உபயகாரர்கள் மூலியமாகவும் மேலும் இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்து நமது ஆலயத்தினுடைய ஆதிவராகி அறக்கட்டளை அன்பர்களும் மேலும் ஆதிவராகி இந்த ஆஷாட நவராத்திரி விழா குழுவினர்களும் நடைபெற்று வருகின்றன. எனவே அன்பர்கள் கலந்து கொண்டு மேலும் இதில் இன்னும் அம்பாளுக்கு தினமும் உபயமானது நடைபெற்று வருகின்ற அந்த உபயத்திலே அம்பாளுடைய கட்டளையை ஏற்று நடத்தி அம்பிகையினுடைய பரிபூர்ண பெருவருள் பெறுமாறு ஆலயத்தினுடைய அன்பர்களுடைய சார்பாகவும் மேலும் விசேஷமாக நமது குருஜி அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வருக, எல்லாம் வல்ல ஆதிவராகி அருள் பெறுக என்று பிரார்த்திக்கின்றோம். ஓம் சக்தி பரா